ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். எங்கள் வீட்டில் மணி 10:50 ஆகுது. நைட்டு 11 மணி ஆக போகுது. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்க. அது வரைக்குமே நான் சாப்பிடல. எப்போதுமே நான் எங்கள் வீட்டுக்காரங்க வர வரை வெயிட் பண்ணுவேன். டியூட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டு பாப்பாலாம் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு நானும் படுத்துருவேன் தூங்குறதுக்கு. ஆனால் அவங்க நைட்டு டியூட்டிக்கு போகல. அதனால் லேட்டாக தான் நான் வந்தாங்க. 11 மணி ஆகிடுச்சு. அவங்க வந்ததுக்கப்புறமா தான் சாப்பிட எல்லாருமே ரெடியாக உட்காந்துருந்தோம். சாப்பாடு இட்லி 8 மணி பக்கம் ஊற்றின இட்லி, அப்புறம் மீன் குழம்பு கொஞ்சமாக இருந்துச்சு. அப்புறம் சாதம், மதியம் சமைச்ச சாதம். அவங்க மதியமும் சரியாக சாப்பிடல, கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க. அதனால சாப்பாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ரசம் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் பக்கம் ஸ்நாக்ஸ் அரிசி பொரி உருண்டை செஞ்சோமா, அந்த ஸ்நாக்ஸ் அப்படியே அவங்களுக்கு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து வச்சேன். அப்புறம் தட்டு தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு உட்காந்துருந்தோம், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மாமா ஃபேஸ் வாஷ்க்காக போயிட்டாங்க வெளியில், மூஞ்சி கழுவிட்டு வர்றதுக்கு. அப்புறம் பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. பாப்பா 6 மணிக்கே தூங்கிட்டாங்க. 2 பேருமே தூங்கிட்டு நைட்டு 11 மணி பக்கம் 2மே எழுந்திரிச்சிட்டு, பெரிய பொண்ணு எழுந்திரிச்சு அப்புறம் திரும்பி படுத்துருச்சு. பாப்பா மட்டும், சின்ன பொண்ணு மட்டும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்க வெளியில். அப்புறம் மாமா மூஞ்சி ஃபேஸ் வாஷ் உடம்புலாம் கழுவிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட உட்காந்தோம். அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சு அழுதுட்டு இருந்தாங்க. அவங்கள மாமா சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்திட்டு, பிள்ளைக்கு கொசு கடிச்சிட்டு போல, அதனால் அவங்க அப்பா போர்வை எடுத்து போர்த்து விடுறதுக்காக போர்வை எடுத்து போர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அதை போர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நானும் மாமா பாப்பா எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம். மாமா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. நான் இட்லி எடுத்து வச்சு மீன் குழம்பு ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் மீன் குழம்பு இட்லி சாப்பிட்டுருந்தேன். அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. பாப்பா வத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எழுந்து வத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் சாப்பிட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, எப்போதுமே சாப்பிட்றப்ப நான் தான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க வைப்பாங்க. அது மாதிரி தான் எங்கள் வீட்டில் பழக்கம். அது மாதிரி அவங்களும் அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் படம் ஓடிட்டு இருந்தது. சாப்பிட்டு முடிக்கவே மணி 11:15 11 ஆகிடுச்சு. ஒரு மூவி ஓடிட்டு இருந்தது. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே எல்லோரும் கூட்டிகிட்டே படுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு மாமா கொடுத்துட்டு நாங்களும் படுத்துட்டோம். ஒரு 11:45 ஆகிடுச்சு தூங்குறதுக்கே. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு போணுச்சு. எங்கள் நைட் டைம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போணுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.